ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இதெல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்கர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசிக்கு சொல்ல போகிறேன். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசியாதிபதி குரு தான். இருந்தாலும் அவர் 3ஆம் இடத்துல இப்போ இருக்கார். இப்போ 3ஆம் இடத்துல இருந்து அவர் என்ன பார்வை பலன் பார்க்குறாருன்னா, உங்கள் ராசிக்கு 7, 9, 11 இந்த 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனுடைய பல பலன் தான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் ராசியாதிபதியாக இருக்கனால குரு பெரும்பாலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், தீமையான பலனையும் கொடுக்க மாட்டார். 3ல் இருந்தால் கூட இதனால் வரைக்கும் வக்கரகதியில் இருந்தால் 2ஆம் இடத்து பலன் தான் கொடுத்தார். பொருளுக்கு நல்லா தான் இருந்தீங்க. இப்போது பழையபடி வக்கர நிவர்த்தி ஆகி 3ஆம் இடத்துல வந்துட்டனால அந்த 3ஆம் இடத்து பலன் தான் கொடுப்பார். அப்போ குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னாக்கா, திருப்பி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல்லாம் வந்துடும். இருந்தாலும் இடமாற்றம் ஏற்படும். ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க, அது வீடு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ கண்டிப்பாக மாறிடுவீங்க. இல்லை ஒரு தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நிகழ்ந்துடும். இதெல்லாம் ஆகிடும். அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு குடும்ப உறவுகள் மூலிமா பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இது மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகள் சேரும். இதுவும் கண்டிப்பாக வரும். அடிக்கடி விபத்துகள், சில பிரச்சனைகள், தீய சக்தி இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரிலாம் நிற்கும். அப்போ தான் யோசிப்பீங்க. பெரும்பாலும் நீங்களும் அவ்வளோவா இறைபக்தி, ஆன்மீக ஈடுபாடும் குறைவாக தான் இருக்கும். அப்போ இனிமேல் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கணும், நிறைய வழிபாடு பண்ணணும், செய்யணும். எப்பயுமே அடிக்கடி கோயில் போகிறவங்க, தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தீய சக்தி அவ்வளோவா வேலை செய்யாது. இதுதான் உண்மையான விஷயம். அது தெரியாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க அடிக்கடி கோயில் போயிட்டு தெய்வங்களை வழிபட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிக்கிட்டு தினசரி அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இது மாதிரிலாம் இருந்தாலே தீய சக்திகள் அவங்கக்கிட்ட நெருங்காமல் இருக்கும், நல்லா வந்துடுவாங்க. சில பேர் கேட்டிங்கன்னா எனக்கு கோயிலுக்கு போகிறது நேரம் இல்லைன்னுவாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிறது நேரம் இல்லை, அப்போ நான் போய் என்ன பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறதா, வழிபாடு பண்ணுறதா, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த தீய சக்திகள் வேலை கூட இருந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் யாராவது சொல்லி அதுக்கப்புறம் போவாங்க. இப்போ அது மாதிரி தான் இப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு.
அது இல்லாமல் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறனால சில நேரங்களில் இருக்கிற தைரியம் சில நேரத்தில் இருக்காது. ஒரு நேரத்தில் இருக்கும், ஒரு நேரத்தில் குறைஞ்சிரும். இப்படி தான் இருக்கும். பய உணர்வு வந்து போகும். அதுவும் கண்டிப்பாக வந்து போகும். அப்போ அதெல்லாம் மீறி நீங்கள் செய்யணும், போகணும், வரணும், இப்படிலாம் பண்ணிட்டோம். அடுத்ததாக நீங்கள் கணவன் மனைவி உறவு வந்து அந்யோன்யமாக இருக்கும். கூட்டாளிகள் கூட்டு முயற்சி பலன் கொடுக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் டைரெக்டாக செய்யாமல் உங்கள் மனைவி மூலிமாவோ இல்லை தொழில் கூட்டாளிகள் பங்குதாரர் மூலிமாவோ நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து உங்கள் தந்தை வழி உறவு தொடர்பு எல்லாமே ஏற்படும். வேண்டுதல் பிரார்த்தனை இப்படிலாம் நிறைவேற்றிக்கலாம். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும், சில பேர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும், சில பேருக்கு அந்த தொடர்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலேருந்து தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க. இது மாதிரி நடக்கும். அடுத்து லாபகரமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு வரும். பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும், மூத்த சகோதரனுடைய ஆதரவு கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். மூத்த சகோதரம், பெரியவர்கள், ஆன்மீக பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. அவங்களாம் கூட மூலிமா அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கிறது எல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் வந்துகிட்ருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் நிறுத்த முடியாது, கஷ்டமாக இருக்கும். அது தொடர்ந்துபடி இருக்கும். நஷ்டங்களும் ஓரளவுக்கு வந்து போகும். சில லாபம் வந்தாலும் சில நஷ்டங்கள் திருப்பி வந்துடும். அப்போ நன்மை தீமை கலந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்க இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசாதிபதி குரு தான். அப்போ குரு வக்ரநிவர்த்தி பலன் சொல்லும்போது குரு கண்டிப்பாக நல்லது செய்வார். இருந்தாலும் குருவுக்கு அதிதேவதையான முருகர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போது கடல் சார்ந்த முருகர் கோயில், உதாரணத்துக்கு திருச்செந்தூர், அந்த மாதிரி கடல் பக்கத்தில் உள்ள கடற்கரை மட்டும் இல்லை, நீர்நிலைகள் பக்கத்தில் உள்ள முருகர் கோயில், இது மாதிரிலாம் போய்ட்டு வரலாம். வள்ளி தேவன சமேதன முருகர் வழியணும். தனியாக முருகர் வழிபடக்கூடாது, வள்ளி தேவன். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலே வந்திருக்காரு. சுக்கிரனுடைய பலன் குருவுக்கும், குருவுடைய பலன் சுக்கிரனுக்கும் மாறி மாறி தான் ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே அந்த மாறி தான் கொடுத்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் அப்படி தான் செய்யணும். சுக்கிரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய வள்ளியை வழிபடலாம். குருவோடைய அம்சமாக விளங்கக்கூடிய முருகர் வழிபடலாம். அப்போ 2ம் சேர்ந்தவர்கள் வள்ளி தெய்வானை. எப்பவுமே வள்ளி தெய்வானோடு தான் முருகர் இருப்பார். வெறும் வள்ளியோட மட்டும் இருக்க மாட்டார், தெய்வானோட மட்டும் இருக்க மாட்டார். இது மாதிரிலாம் செய்யலாம். திருத்தணி போயிட்டு வரலாம், பழமுதிர் சொல்லி போயிட்டு வரலாம், இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது ஆன்மீக சாதுக்களுக்கு உதவி பண்ணலாம், துறவரம் மேற்கொண்டு உண்மை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணலாம், அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம், தாய் தந்தையை பார்க்காமே பிறந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். அதுதான் பெரிய விஷயம். ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பண்ண அந்த பலன் அபரீதமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம், உடை வாங்கி கொடுக்கலாம், பொருட்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்பப்போ அடிக்கடி போய் சந்தித்து எதாவது கொடுக்கலாம். என்ன செய்யலாம், சின்ன லெவலும் செய்யலாம், பெரிய லெவலும் செய்யலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யலாம். இதெல்லாமே பரிகாரம் தான். இது செய்ய உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் அந்த தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய அளவுக்கும் பணம் வந்து சேரும். வந்தாலும் நீங்கள் செய்ய முடியும், அது கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் செஞ்சால் தான் வரும். வந்தால் தான் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் செஞ்சால் தான் வரும். அப்போது கண்டிப்பாக செஞ்சால் ஆகணும். அப்போ அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ குருவுடைய வழிபாடு நீங்கள் கொண்டு வரணும். யாராவது ஒருத்தர் குருவை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமையில் வரதை வந்து வணங்கிட்டு வரலாம், மகரங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எங்கெங்கே கோயிலில் யாகம் வளர்த்து வேள்வி பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே போயிட்டு வரலாம். அது இல்லாமல் அன்னதானம் கரெக்டாக செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் பெரும்பாலும் அன்னதானம் பண்ணால் உங்களுக்கு நல்லது. உங்கள் கையால் அன்னம் இடணும், அது ரொம்ப விசேஷமாக சொல்லும். அது இல்லாமல் ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். அங்கே போய் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சக்திகள் அதிகமாக பெருகும். சில பேர் தெய்வ வழிபாடு கோயில் போகிறதுலாம் பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்புவாங்க, இருக்கும், அடிக்கடி போக மாட்டாங்க. அப்பேற்பட்டவர்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணணும். அங்கே போய் நல்லா அழகாக உட்காந்துட்டு வரலாம். உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம், குறைஞ்ச 1/2 மணி நேரம் உட்காந்து வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் போது அந்த சமாதியான அந்த சித்தராக இருக்கலாம், மகான்களாக இருக்கலாம், அவருடைய பேரை சொல்லி அப்படியே உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வரலாம். பௌர்ணமியில் வழிபடலாம், வியாழக்கிழமையில் வழிபடலாம், அமாவாசையில் வழிபடலாம். இந்த மாதிரி நாட்களில் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்களுக்கு அளப்பரிய விஷயங்கள் நடக்கும்.
விபரீத யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்த வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். பெரியவரை கண்டிப்பாக மதிக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும். பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தையை மதித்து அவங்களுடைய உயிரோடு இருந்தாங்க ஆசீர்வாதம் வாங்கலாம். இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அங்கே அவங்ககிட்ட வணங்கிட்டு போகலாம், அவங்கள பார்த்துட்டு போகலாம். அவங்கள நினச்சிக்கணும் முக்கியமான நாளில். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அமாவாசை தினங்களில் நல்ல ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணிட்டு வரலாம். முன்னோர்கள் ஸ்தலம் சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அங்கே போய் வணங்கிட்டு வந்தால் இன்னும் விசேஷம். காகத்துக்கு உணவு கொடுக்கலாம், செய்யலாம், தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம், எல்லாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். காலையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குருக்குண்டான பிரீத்தி ஏற்பட்டு குருவுடைய பலன் கிடைக்கும். சுக்கரன பலன் தடவை சேர்த்து கிடைக்க போகுது, அதுவும் கிடைக்க போகுது. கண்டிப்பாக நல்லா வருவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.